Good morning students. Welcome to 9th standard maths. So இன்னைக்கு 9th standard first class online class start பண்ண போறோம். First 9th standard பத்தி என்னென்ன chapter இருக்கு 9th maths பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு sum continue பண்ணலாம். First term 1. Term 1ல நம்ம பார்க்கக்கூடிய subject என்னன்னு பார்த்தீங்கன்னா first set language. First chapter பார்த்தீங்கன்னா set language, second chapter real numbers, third chapter algebra, fourth chapter geometry, fifth chapter coordinate geometry. இந்த 5 chapter உள்ளதான் உங்களுக்கு term 1. ஸோ இதில் ஆல்ரெடி ரியல் நம்பர்ஸ், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரிலாம் ப்ரீவியஸ் கிளாஸில் நிறையா பார்த்துட்டோம். இப்போ நியூவாக பார்க்கக்கூடியது செட் லாங்குவேஜ். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நியூவாக பார்க்கக்கூடியது செட் லாங்குவேஜ். இந்த செட் லாங்குவேஜில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்னா, செட்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் செட்ஸு, செட்ஸ் ஆப்ரேஷன், கார்டினாலிட்டி அண்டு ப்ராக்டிக்கல் சம்ஸ், வேர்ட் ப்ராப்ளத்தில் எப்படி வந்து செட்ஸை சால்வ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். செட்ஸ் வந்து வெரி வெரி ஈஸி சாப்டர். பேசிக் சில விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி 9th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது சில சிம்பிள்ஸ் நிறையா யூஸ் பண்ணுவோம். இந்த புக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் நிறையா இருக்கும். இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு குரூப்பில் வந்து இந்த புக்கும் பிடிஎஃப் ஃபைலும் சென்ட் பண்ணுவேன். புக்கும் நீங்கள் பிடிஎஃப் ஃபைலும் பார்த்துக்கலாம். இந்த சிம்பிள் மேக்ஸிமம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா 9th அடுத்து 10th கன்டினியூ பண்ண போகிறீங்க. சிம்பிள்ஸ் மேக்ஸில் சிம்பிள்ஸ் எல்லாமே கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் என்னென்ன அதோடைய சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க, அதோடைய நேம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் போகலாம். செட் லாங்குவேஜ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் செட் லாங்குவேஜ் பார்க்குறீங்க. செட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு டெஃபினிஷனாக தான் பார்க்குறோம். அந்த டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, a set is well defined collection of object. ஸோ நல்லா பாருங்கள், செட்டோட டெஃபினிஷன் இங்கே இருக்கும். ஒன் செகண்ட். இந்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். A set is well defined collection of object. என்ன சார் மீனிங் வெல் டிஃபைன் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் மீனிங் என்ன? ஃபஸ்ட்டு செட்னா செட்டோட நோட்டேஷன், அதோடைய சிம்பிள் எப்படி இருக்குன்னா இதுதான். 2 ப்ராக்கெட்டுக்கு இடையில் எழுதக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே உள்ளே உள்ள ஹோல் நம்பர் என்ன சொல்கிறோம், செட்ஸ்னு சொல்கிறோம். உள்ளே எழுதக்கூடிய நம்பர்ஸ், வேரியபிள் எல்லாமே எலமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செட் கிரியேட் பண்ணுறோம். A, B, C, D அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இது ஃபுல்லாமே என்னென்னா இதுதான் ஒரு செட்ஸ். ஏன்னா இது ஃபுல்லாக ABCD வந்து ஒரு வேரியபிள். இது கம்பல்சரி டிஃபைன் பண்ணது தான். ABCD 26 லெட்டருமே டிஃபைன் பண்ணக்கூடியது, நம்பர்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணக்கூடியது. ஸோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுற ஒரு வேர்டோ, ஒரு நம்பரோ, ஒரு லெட்டரோ செட்ஸில் இருக்கும்போது இட்ஸ் கால்ட் ஏ செட்டு. அதுதான் மீனிங். என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ செட் இஸ் வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதை A, B, Cன்றோம். இது வந்து எலமெண்ட் சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் A, செகண்ட் எலமெண்ட் B, தேர்ட் எலமெண்ட் C, ஃபோர்த் எலமெண்ட் Dன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது மொத்தம் உள்ளதான் உங்களுக்கு என்னது செட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் புக்ஸ் இன் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி. ஸோ அப்போ அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைப்ரரியில் உள்ள எல்லா புக்ஸுமே டிஃபைன் பண்ண புக்காக தான் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாமே செட்ஸ்னு சொல்லலாம். இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் ரெயின்போவில் உள்ள எல்லா கலருமே டிஃபைன் பண்ணக்கூடியதான். இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் ஆல்சோ டிஃபைன் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி உள்ளது எல்லாமே உங்களுக்கு என்னது ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் சொல்லக்கூடியதான் செட்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லலாம் சார் செட்ஸ்னால் நீங்கள் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணி வரக்கூடாதான செட்ஸ்னு சொன்னீங்க, இங்கே வேர்டிங்கில் இருக்கேன். எஸ், செட்ஸு வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டிஸ்க்ரீட் ஃபார்ம், செட் ஃபில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம். இந்த 3 ஃபார்ம்ஸை பற்றி தான் இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாமே பார்க்க போகிறோம். இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ செட்ஸோட மீனிங் இதுதான் உங்களுக்கு.
இப்போ எக்ஸாம்பிள் 1.1 பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.1ல் கன்சிடர் த செட் ஏஸ் ஈக்குவல் டு ஒரு செட்டில் வந்து சம் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத். fill in the blanks with appropriate symbol. இந்த சிம்பிள் பேர் பண்ணால் blanks to. இந்த சிம்பிள் நேம் என்ன? blanks to. இந்த சிம்பிளுக்கு நேம் என்ன? நான் blanks to. இந்த சிம்பிள் பேர் என்னது? blanks to. இது நான் blanks to. இது ரெண்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி சார் யூஸ் பண்ணுறதுனா, இப்போ முரளி விஜய் டேஸ் ஏன்னு இருக்குது. இப்போது முரளி விஜய் டேஸ் ஏன்னு சொல்லி மீனிங் என்னென்னா, இந்த ஏன்ற செட்ஸில் முரளி விஜய் நேம் இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது நேம் இருக்குது, முரளி விஜய் நேம் இருக்குது. இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பிளாங்க்ஸ் டு. சரியா? அடுத்து பாருங்கள் அஸ்வின். அஸ்வின் டேஸ் ஏ. இப்போ ஏன்ற செட்டில் அஸ்வின் நேம் இருக்கா? எஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிளாங்க்ஸ் டு. அடுத்து பார்த்திங்கன்னா பத்ரிநாத், அதுவும் நேம் இருக்குது. என்ன போடுவீங்க? பிளாங்க்ஸ் டு போடுவீங்க. பட் கங்குலி டேஸ் ஏன்னு இருக்குது. கங்குலின்ற நேம் ஏ செட்ஸில் இருக்கா? நோ. அப்போ என்ன பண்ணணும்? நான் பிளாங்க்ஸ் டு. ஓகேவா? அடுத்து டெண்டுல்கர். டெண்டுல்கர் பார்க்கும்போது டெண்டுல்கர் நேம் அங்கே கிடையாது. அங்கே என்ன பண்ணணும்? நான் பிளாங்க்ஸ் டு. ஸோ ஃபஸ்ட்டு செட்ஸை பற்றி படிக்கும்போது ஃபஸ்ட்டு பிளாங்க்ஸ் டு நான் பிளாங்க்ஸ் டு சிம்பிளுக்குரிய கண்டிஷனை பார்த்துக்குறோம். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிளாங்க்ஸ் டு மீன்ஸ் அந்த நேம் அந்த செட்ஸில் இருந்தால் பிளாங்க்ஸ் டு, அப்படி இல்லாட்டி நான் பிளாங்க்ஸ் டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுக்கடுத்து அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாம். 1 செகண்ட். ஓகே, இப்போ தான் செட்ஸை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட் மீன்ஸ் செட்ஸு வந்து 3 டைப்ஸ் இருக்குப்பா. செட்ஸு வந்து 3 டைப்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு செட் இஸ் டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம், செகண்ட் ஒன் செட் ஃபில்டர் ஃபார்ம், தேர்ட் ஒன் ரோஸ்டர் ஃபார்ம். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம், செகண்ட் ஒன் செட் ஃபில்டர் ஃபார்ம், தேர்ட் ஒன் ரோஸ்டர் ஃபார்ம். இந்த 3 ஃபார்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செட்ஸு வந்து வெறும் ப்ராக்கெட்டில் எழுதக்கூடிய செட்ஸ் மட்டும் கிடையாது. 3 டைப்ஸ் இருக்குது. எந்த ஒரு சிம்பிளுமே கொடுக்காமல் டைரெக்டாக வேர்டிங்கில் கொடுத்தாங்கன்னா டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம். இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங் பாருங்கள். டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the descriptive form the set is described in word. ஸோ ஒன்லி வேர்டிங்கில் மட்டும் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ஏ descriptive form. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள், the set of all vowels in English alphabets. ஸோ ஒரு செட்டில் வந்து இங்கிலீஷ் வவல்ஸ் லெட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ஏ செட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேர்டிங்கில் ஃபுல்லாமே சிம்பிள் எதுவும் க்ரியேட் பண்ணாமல் இந்த வேர்டிங்கில் உள்ளது என்னது? டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம். அதுக்கடுத்து செட் ஃபில்டர் ஃபார்ம். இது 3மே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிச்சிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கிரிட்டிவ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இதுதான் டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம். த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ். ஆல்பபெட்ஸ் இதான் கொடுத்துருக்காங்க. the set of all vowels in English alphabets. அப்படி நல்லா கவனிங்க. ஒரு செட்டில் வந்து ஆல் இங்கிலீஷ் வவல்ஸ் லெட்டர்ஸ் இருக்குன்றாங்க. இது வந்து டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம். ஃபுல்லாக பாருங்கள் வேர்டிங்கில் இருக்கும். இதே வந்து செட் ஃபில்டரில் ஃபார்ம் எழுதுகிறோம். செட் ஃபில்டர் ஃபார்ம் நேம் 2 இருக்குது. செட் ஃபில்டர் ஃபார்ம் அண்டு ரூல் ஃபார்ம். செட் ஃபில்டர் ஃபார்ம் என்ன? ஒரு செட்ஸை வந்து பில்ட் பண்ணணும். ஏன்ற செட்டு நேம் வச்சுக்கிறோம். அது ஏபிசி எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னு வச்சுக்கிட்டேன். உள்ளே எப்போயுமே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எக்ஸ் சச் தட் இது கண்டிப்பாக எழுதணும். இதுதான் செட் பில்டு பண்ணுறோம். அந்த எக்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, அந்த எக்ஸ் இஸ் இந்த வேர்டிங் இருக்க அந்த செட் ஆஃபை தூக்கிடுங்க. செட் ஆஃபை தூக்கிட்டேன் பேலன்ஸ் சொல்லுது. எக்ஸ் இஸ் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட். க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணியிருக்கோம். இதுதான் உங்களுக்கு என்னது? செட் ஃபில்டர் ஃபார்ம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்னு பாருங்கள். டிஸ்கிரிட்டிவ் ஃபார்ம்ன்றது ஒன்லி வேர்டிங்கில் இருக்கும். செட் ஃபில்டர் ஃபார்ம்ன்றது எக்ஸ் சச் தட் சொல்லிட்டு அந்த வேர்டிங்கை இருந்து கட் பண்ணிவிட்டு இந்த செட்டை கட் பண்ணிவிட்டு வேர்டிங்கில் எழுதக்கூடியது செட் ஃபில்டர் ஃபார்ம். அடுத்து முக்கியமானது ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்ன்றது ஏ சீக்வல் டு இது செட் ப்ராக்கெட்டில் டோட்டல் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக எழுதக்கூடியது தான் ரோஸ்டர் ஃபார்ம்.
இப்போ எக்ஸ் இஸ் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் அல்பபெட்னா வவல்ஸ் என்னென்ன தெரியும்? AEIOU AEIOU இந்த மாதிரி எலமெண்ட்ஸை மட்டும் எழுதக்கூடியது ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ உங்களுக்கு மூணுமே டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வவல்ஸ் இங்கிலீஷ் அல்பபெட் இங்கிலீஷ் லெட்டர்ஸில் இருக்குது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் அண்ட் ஆல் வவல்ஸ்ன்னு இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா அதை எலிமெண்ட்ஸில் இருக்கும். இது நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த எக்ஸாம்பிளை காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி 3ன்னு இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள். அதில் பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10 சொல்லியிருக்கு. ஸோ அது ஃபுல்லாமே வேர்டிங்கில் இருக்கா? அப்படி வேர்டிங்கில் எதனா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், அதை செட் ஃபில்டர் ஃபார்மில் எழுதணும். ஸோ அதை எப்படி எழுதலாம்னு ஆன்சர் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஏன்னு எடுத்துக்கிறேன். செட்ஸோட நேம் என்னென்னா ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னு எடுத்துகிட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். எக்ஸ் சச் தட் எல்லாத்தையும் போட்டணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த செட் ஆஃப் அப்படின்ற வேர்டை தூக்கிடணும். அப்போது எக்ஸ் இஸ் ஆல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. ஆல் நம்பர் லெஸ் தென் 10 இந்த மாதிரி எழுதக்கூடியது உங்களுக்கு செட் ஃபில்டர் ஃபார்ம். அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம் ஏன்ற ஒரு நேம் இருக்கும். ரோஸ்டர் ஃபார்ம் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல் லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த மாதிரி எழுதக்கூடியது உங்களுக்கு ரோஸ்டர் ஃபார்ம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகான்னு பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் வேர்டிங்கில் கொடுத்துருக்கிறது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அதவே எக்ஸ் சச் இருந்து அந்த வேர்டிங்கை மட்டும் எழுதக்கூடியது செட் ஃபில்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்ன்றது அந்த உள்ள கண்டிஷன் எலமெண்ட்ஸாக எழுதக்கூடியதான் ரோஸ்டர் ஃபார்ம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.2 ரைட் த செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் ஃபாலோவிங் ரோஸ்டர் ஃபார்ம். ஒரு வேர்டி கொடுத்துருக்காங்க. அசஸ்மெண்ட் அப்படின்ற வேர்டு ஒன்று, ரெண்டாவது பிரின்சிபல்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டிங் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே செட்ஸில் எழுதக்கூடிய எலமெண்ட்ஸ் தான். அப்போ ரோஸ்டர் ஃபார்ம் என்ன வரும்னா ஏஸ் ஈக்குவல் டு அசஸ்மெண்ட் ஏ எழுதணும். அடுத்து SWS வரும். அடுத்து இ, அடுத்து SMENT. இது செட்ஸ் எழுதுறோம்னா இப்படி எழுதக்கூடாது. செட்ஸில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் லெட்டர்ஸ் அண்டு வேர்ட் நம்பர்ஸ் எதுவுமே அலௌடு கிடையாது. இப்போ அசஸ்மெண்ட்டுன்ற வேர்டை வந்து அப்படியே நீங்கள் வரிசையாக ஆர்டர் எழுதிட்டீங்க. இதில் எஸ்ன்றது நிறையா ரிப்பீட்டேஷனாக இருக்குது, இ ரிப்பீட்டேஷனாக இருக்குது. அப்படி ரிப்பீட்டேஷன் ஆகும்போது ஒரே ஒரு லெட்டர்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ ஏ ஒன்று தான் இருக்குது, ஏ ஒரு டைம் போடலாம். எஸ் மல்டி டைம் வந்தாலும் 1 டைம் தான் நீங்கள் போடணும். இ மல்டி டைம் வந்திருக்கு, இ தான் 1 டைம் போடணும். MNT. ஸோ அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதை நீங்கள் அந்த கீழே உள்ள ஆன்சர்லேயே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதில் பாருங்கள் எக்ஸாம்பிள் 1.2ல் பாருங்கள். அசஸ்மெண்ட்ன்ற வேர்டை எழுதும் போது இந்த ஏன்ற செட்ஸில் உங்களுக்கு என்னென்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ASEMNT. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் நாட் அலௌட் இன் செட்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா PRINC. ஐ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ட்ரி பண்ணிட்டோம், திருப்பி ஐ ரிப்பீட் ஆகாது. அடுத்து பி ஆல்ரெடி என்ட்ரி பண்ணியாச்சு, அதுவும் வராது. ஏ வரும், எல் வரும். இதுதான் உங்களுக்கு செட்ஸோட ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இன்றைக்கி நடத்தின சம்ஸ்லாம் வீடியோலாம் 1 or 2 டைம் ரிப்பீட்டேஷனாக பாருங்கள், புக்கில் எடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் 1.1 பார்க்கும்போது திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எது டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.